நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம போய் செய்ய போகிறது செட்டிநாடில் எப்போவுமே செய்கிற ஒரு குழம்புங்க. சும்மா குழம்புன்னு சொல்லுவோம் அதுக்கு. ஏன்னா வந்து ஊனா சும்மா குழம்பு தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இது. அந்த அந்த காலத்தில் வந்து இந்த சும்மா குழம்புன்றது ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா வந்து நைட்டில் வந்து பெரும்பாலும் ஆம்பளைங்க டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. அங்கே சாப்பிடும்போது லேடிஸ்க்கு எல்லாமே இருக்கும், சாப்பாடு எல்லாம் இருக்கும். அப்போ இவங்களுக்குன்னு சட்னி அரைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சும்மா குழம்பு வச்சுறேன் அப்படின்வாங்க எங்கள் ஐயாலாம். உடனே சும்மா குழம்பு தாளிச்சு விட்ருவாங்க எங்கள் ஆயா. ஏன்னா வந்து அவ்வளோ சிம்பிளாகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் புளிப்பு உரைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆனால் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ரசம் பிடிக்குங்க இட்லி தோசைக்கு. அந்த ரசம் பிடிச்சவங்களுக்கு கட்டாயம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரசம் ஊற்றி இட்லி தோசை சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட வந்து ரசம் மாதிரி தான், ஆனால் அந்த ரசம் டேஸ்ட் வராது. ஏன்னா இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்ப்போம். பூண்டு வந்து ரசத்துக்கு சேர்ப்போம். இதில் வெங்காயம், தக்காளி வெங்காயம் சேர்ப்போங்க. முக்கியமாக அதுவும் சின்ன வெங்காயம் சேர்ப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். நான் தான் சொல்கிறேனே, இப்படி நினச்சோன்னு வச்சிடலாம். நீங்கள் ஒரு தோசை ஊற்றுறீங்கன்னா தோசைக்கு வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் அடிக்கடி எல்லார் வீட்லேயும் பண்ணுறது செட்டிநாட்டில் இந்த சும்மா குழம்பு தான். இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது சும்மா குழம்புன்னு சொல்லக்கூடாதுன்னு. அப்படிலாம் இல்லைங்க. அன்றைக்கெலாம் அர்த்தம் இல்லாமல் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியல, ஆனால் இது சும்மா குழம்பு தான். அந்த காலத்தில் எங்கள் ஆயாலாம் சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி ஆயா, எங்கள் ஆயாவுக்கு மாமியார் எல்லாருமே இதை சும்மா குழம்பு தான் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் எல்லாருமே சும்மா குழம்பு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியான பொருளும் கூட. பாருங்கள், அதுக்கு என்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். புளி கொஞ்சம் கெட்டியாக ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியாக தான் வைக்கணும் இதை. தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளிங்க, ஃப்ளூண்டு தக்காளி இருந்தால் போதும். ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதுவும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு தோலோட நச்சு வச்சுருக்கேன் பூண்டை. கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணாங்க. ஏன்னா வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறதால கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, வெந்தயம், துவரம்பருப்பு கொஞ்சம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், என்ன மிளகாத்தூள்னால் வந்து நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செட்டிநாட்டில் எப்படி மிளகாத்தூள் அரைப்பாங்கன்னு சொல்லி. மிளகாத்தூள் வந்து மிளகா 1/2 கிலோனா மல்லி 1/2 கிலோ அப்படி தான் அரைப்பாங்க. அந்த மிளகாத்தூள் தான் இது. இதுதான் அப்போ வந்து மிளகாவும் மல்லியும் சமமாக எடுத்து அரைப்பாங்க. அந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, அவ்வளோதான். எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் இருந்தாவே போதுங்க. இவ்வளோண்டு எண்ணெய் இருந்தால் போதும். வந்துருச்சு. கடுகு, வெந்தயம், சோம்பு, இதில் துவரம்பருப்பு மட்டும் கொஞ்சம் செவக்க விட்டுறணும். பாருங்கள், எண்ணெயே இருக்காது உங்களுக்கு ரொம்ப. இதில் பாருங்கள், துவரம்பருப்பு செவந்துருச்சு. இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியும் போது அழகாக ரவுண்டாகவே தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் உதிர்ற வரைக்கும் வதக்கிங்க. இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். வெங்காயம் பாருங்கள், இந்த லேயராக பிரிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். இப்போ தக்காளி, ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும் அதுக்கு. இது வந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இதை நீங்கள். இந்த தக்காளி வந்து கொலையாக கொஞ்சம் வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கும் போது கூட நீங்கள் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் குழஞ்சிருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரொம்ப வேண்டாம், இதுக்கு கம்மியாக தான் போடணும். இதுக்கு
இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா தளதளன்னு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போயிடணும், மிளகாத்தூள் வாசனை இருக்கக்கூடாது, போயிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் முதல்ல தண்ணி ஊற்றி. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, மிளகாத்தூள் வாசனையும் போயிடுச்சு. இப்போ புளி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. கட்டாயம் புளி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ அளவு புளி பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நீங்கள் புளிப்பு. நல்லா கொதிக்கும் போது தட்டி வச்ச பூண்டுங்க, தோலோடு தட்டி வச்ச பூண்டை போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி விடணும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த பூண்டு வாசனை கமகமகான்னு வந்துடணும். கொதிச்சு பூண்டும் கொஞ்சம் வெந்துடணும், லைட்டாக வெந்துடணும். பூண்டும் பச்சை பூண்டு தான், ஆனால் இந்த கொதிக்கிறதுலேயே வெந்துடணும். அவ்வளோதாங்க இது குழம்பு. இதுதாங்க சும்மா குழம்பு. இது பாருங்கள், குழம்பு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரசம் மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இது பாருங்கள், தண்ணியாக இருக்குங்க அந்த குழம்பு. ரொம்ப ஆனால் ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இதில் நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா, வெங்காயம் பிடிச்சவங்க அப்படி எடுத்து வச்சு இந்த வெங்காயத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் அவ்வளோ ருசியாக இருக்கும், அந்த சின்ன வெங்காயம். அவ்வளோதாங்க, சும்மா குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நீங்கள் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் செலவாகும். கொஞ்சம் கம்மியாக தொட்டு சாப்பிட்றவங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நிறையா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கெலாம் நல்லா இட்லி மிதக்கிற மாதிரி, சாம்பார் இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இட்லி மிதக்கிற மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசைக்கும் நல்லா தளதளன்னு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.